மத்திய உள்துறை அமைச்சகம் தளபதிக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இத தளபதி ரசிகர்களும் தொண்டர்களும் பெரிய அளவுல பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பால தளபதிக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. மத்திய அரசு ஒரு பக்காவான பிளானோட தான் இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பை தளபதிக்கு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா வெளியில வந்திருக்கு. சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். தளபதி தரப்புல இருந்து பாதுகாப்பு கேட்டுதான் மத்திய அரசு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சமீபத்தில் நம்ம நியூஸ் கேள்விப்பட்டோம். ஆனா அது உண்மை கிடையாது. விஜய்க்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்ட்டு அவங்களாவே இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பை கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா இப்ப வெளியில வந்திருக்கு. ஓகே, எதுக்காக மத்திய அரசு இப்படி செய்யறாங்க, அவங்களுக்கு இதுல என்ன லாபம் அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய அரசியல் இந்த பாதுகாப்பு ஏற்பாட்டுல இருக்கு. அது என்ன அப்படின்னா, பொதுவாவே தளபதியை உளவுத்துறை கண்காணிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா உளவுத்துறை தளபதி பக்கத்துல நெருங்க முடியல. தளபதி ரகசியமா நிறைய நபர்களை சந்திக்கிறாரு. அவர் யாரை சந்திக்கிறாரு, என்ன பேசுறாரு அப்படிங்கறத உளவுத்துறையால கண்டுபிடிக்க முடியல. அதனாலதான் இப்ப மத்திய அரசு தளபதிக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பை கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஒய் பிரிவு பாதுகாவலர்கள் தளபதி கூட எப்பவுமே இருப்பாங்க. இப்ப தளபதி எங்க போனாலும் யாரை சந்திச்சாலும் என்ன பேசினாலும் இந்த ஒய் பிரிவு பாதுகாவலர்கள் மூலமா டெல்லி மேலிடத்துக்கு தகவல் போயிடும். சோ இதனாலதான் பக்காவா ஸ்கெட்ச் போட்டு மத்திய அரசு ஒய் பிரிவு பாதுகாப்பை தளபதிக்கு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி பாத்தீங்கன்னா வெளியில வந்திருக்கு. சோ இனிமேல் தளபதி அரசியல் சந்திப்புகள், அரசியல் ரகசியங்கள் எப்படி பேச போறாரு அப்படின்ட்டு தெரியல. அவர் என்ன பண்ணாலுமே இனிமேல் ஈஸியா அது வெளியில வந்துரும். சோ தளபதி இனிமேல் தான் ரொம்ப கவனமா செயல்படணும். ஓகே நண்பா, இந்த நியூஸை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.